தென் தமிழகத்திலே முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்னான திருப்பரப்பை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இந்த திருப்பரப்புக்கு கன்னியாகுமரி அப்படின்றனாலே எல்லாருக்கும் ஞாபகம் கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான் திருப்பரப்பு. இதுக்கு இங்க உள்ளூர் மக்களும் சரி, வெளி மாவட்டத்துல இருந்தும் சரி, வெளி மாநிலத்திலிருந்து இருந்து சொல்ல போனா ஃபாரின் டூரிஸ்ட் கூட இந்த இடத்த பார்த்து வராங்க. திருப்பரப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்ட்ல ஞாபகம் வர்றது என்னது அப்படின்னா திருப்பரப்பு அருவி. அருவியில போனா குளிக்கலாம், அருவி 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 அப்படிங்கறதுதான் நம்மளோட எல்லார் மைண்டுக்கும் ஞாபகம் வருது. ஆனா திருப்பரப்புல அருவி மட்டும் இல்லை, அதை தவிர்த்து இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பிளேஸ் கூட, அதாவது பல சினிமாஸ்ல தமிழ், மலையாளம் இதுல எல்லாம் ரொம்ப ஷூட் பண்ண ஒரு பிரபலமான ஒரு இடம் தான் இது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா அந்த அருவிக்கு தண்ணி வரும்ல, அதாவது நம்ம குளிக்க போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அருவி தண்ணி பாயிற இடத்துக்கு முன்னாடி தண்ணி வரக்கூடியதுக்கு அந்த ஃப்ளோ வரக்கூடிய வே தான் இந்த இடம். இது பார்க்கறதுக்கு அதாவது இப்போ தண்ணி குறைவா இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப அட்ராக்ஷனா இல்லை. ஆனா இதுல நிறைய தண்ணி வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா அப்படி அழகா ஒரு ஒரு ரியலிஸ்டிக் வியூ நமக்கு கிடைக்கும். இப்பவுமே சும்மா சொல்லக்கூடாது, இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பயங்கர வியூல இருக்கு. இங்க அது மட்டும் இல்லாம போட்டிங்கும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த தண்ணி எவ்வளவு அழகா போயிட்டு இருக்குல்ல. ஸோ இது நிறைய தண்ணி இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சு, அதுக்கு சொல்லப்போனா இந்த பாறைகள் தண்ணி நிறைய ஃப்ளோ ஆகி போகும்போது இந்த பாறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஃபுல் தண்ணி போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோயில் கூட பாத்தீங்கன்னா, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸ். அதாவது சிவராத்திரியில சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் கோயில்களுக்கு சிவன் கோயில்களுக்கு பக்தர்கள் நடந்தே போவாங்க. அதுல இந்த கோயிலும் ஒரு கோயில், சிவாலய ஓட்டத்துல முக்கியமான ஒரு இடத்த இந்த கோயிலும் வகிச்சிருக்கு. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இது அருமனை, கலியல் இந்த பார்டர்ஸ்ல இந்த திருப்பரப்பு இருக்கு. இதுக்கு தண்ணி எங்க இருந்து ஆரிஜினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல பர்டிகுலரா கோதையார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த கோதையார்ல இருந்து தான் இந்த தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஃப்ளோ ஆகி வருது. இது எங்க வரைக்கும் போய் சேரும் அப்படின்னா லாஸ்ட் இது கடல்ல போய் சேரும். அதுவும் பர்டிகுலரா தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற கடல்ல போய் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி சேரும். இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் எப்பவும் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, செக் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டிங் எல்லாம் பண்றாங்க. இங்க போட்டிங் ரைடுமே பயங்கர நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். நம்ம இங்க வந்தாச்சு அப்படின்னா ஒன் டே ஃபுல்லா என்டர்டெயின் பண்றதுக்கான ஃபுல் ஆப்ஷனும் நமக்கு இங்க இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.